அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த ஆன்லைன் வகுப்பினை எடுத்துக்கொண்டிருப்பது தாவரவியல் துறை ஆசிரியர் ஐயம் பெருமாள், சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கே நகர், இளம்பிள்ளை. இதற்கு முன்பு வகுப்பில் நாம் பார்த்தோன்னா கிளை பரிணாமவியல் பகுப்பாய்வு அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய வகைப்பாடை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா ஒற்றை மூதாதை தொகுப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒற்றை மூதாதை தொகுப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இணை மூதாதை தொகுப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதோட நின்றுட்டுருக்கு. இப்போ இந்த இணை மூதாதை தொகுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த இணை மூதாதை தொகுப்பு அப்படிங்கிறதும். சரிங்களா? அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த இணை மூதாதை தொகுப்பு அப்படிங்கிறது என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு மூதாதையரின் இனத்தோன்றல்கள். சரிங்களா? ஒரு மூதாதையருடைய என்னது இனத்தோன்றல் அப்படிங்கிறது தான். ஆனால் அனைத்தையும் உள்ளடக்கியது அல்ல. ஆனால் என்ன பண்ணுறது கிடையாது, எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாக இது காணப்படாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இணை மூதாதை தொகுப்பு அப்படிங்கிறது என்னங்கன்னா ஒரு மூதாதையோட இனத்தோன்றல் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய மூதாதையர் பண்புகள் இருக்கு இல்லையா, அதனுடைய இனத்தோன்றல் தான் அப்படியே வழி வழியாக தோன்றும். ஆனால் என்ன பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் உள்ளடக்கியது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு குறிப்பாக உதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த சார்ட்டை பார்க்கணும்னா நமக்கு தெரியும். இதில் சிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்னது சிபி இது ரெண்டும் ஓகேவா. இது என்னது சிபி, அடுத்து சிபிடி ஓகேவா, அடுத்து என்னது சிபிடி ஓகேவா, அடுத்தது ஏசிபி, இந்த மாதிரி சொல்கிறோம். இப்போது சிபிடி ஏசிபி ஆகியன இணை மூதாதை தொகுப்பு. இணை மூதாதை தொகுப்புன்னு அப்படியே ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதுதான் இணை மூதாதை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இருக்கக்கூடிய பண்புகளோட இணைஞ்சு என்ன பண்ணுவோம், அதனுடைய பண்புகளானது அப்படியே தோன்றிக்கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் இணை மூதாதை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பல் மூதாதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்னது பல் மூதாதை தொகுப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த பல் மூதாதை தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் இரண்டு வெவ்வேறு வழித்தோன்றல் வரிசைகளில் உள்ள உயிரினங்களை உள்ளடக்கியது. சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு வழித்தோன்றல் அப்படின்னு சொல்கிறோம். வெவ்வேறு வழித்தோன்றல். சரியா? வெவ்வேறு பண்புகள் இருக்கும். அந்த பண்புகளை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய வரிசைகளில் உள்ள உயிரினங்களை உள்ளடக்கிய ஒரு பண்பாக இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய வரிசைகளில் உள்ள பண்புகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய ஒரு பண்பாக இது காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இரண்டு வெவ்வேறு வழித்தோன்றல் வரிசைகளில் தான் இது என்ன பண்ணுறோம், உள்ள உயிரினங்கள் உள்ளடக்கின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இது வந்து ஒரு வழித்தோன்றல். சரியா? ரெண்டு வெவ்வேறு பண்புகள். இதுவும் ரெண்டு வெவ்வேறு பண்புகள், இதுவும் ரெண்டு வெவ்வேறு பண்புகள், இதுவும் இரண்டு வெவ்வேறு பண்புகள். அப்போ இரண்டு வெவ்வேறு பண்புகளுடைய வழித்தோன்றலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல் மூதாதை தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது கிளை பரிணாமவியலின் அவசியம். இப்போ இந்த கிளை பரிணாமவியல் அவசியம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இனப்பரிணாம வகைப்பாட்டு அமைப்பு முறைகளை, சரிங்களா, இப்போது இனப்பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இனப்பரிணாம வகைப்பாட்டு அமைப்பு முறைமைகளை இது வந்து என்ன பண்ணால் அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த இணை அல்லது இன பரிணாம வகைப்பாட்டு அமைப்பு முறைகளின் அல்லது அந்த முறைமைகளை உருவாக்குவதற்கு பொதுவாக பயன்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. சரியா? இப்போ நம்ம ஒரு முறையை வந்து என்ன பண்ணுறோம், உருவாக்குறோன்னா அது பொதுவாக என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறைமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறை தான் இந்த முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா உயிரினங்களின் இனத்தோன்றல்கள். சரியா? அந்த உயிரினங்களின் இனத்தோன்றல்களின் புறப்பண்புகளை முன்னறிவதற்கும், அதனுடைய புறப்பண்புகள் என்ன பண்ணுறோம் முன்னறிவதற்கும் இனப்பரிணாம உறவு பற்றிய கோட்பாடுகளை உருவாக்குவதற்கும் உதவுகின்றன. இப்போ வந்து உயிரினங்களுடைய பண்புகள் இருக்குன்னா அந்த இனத்தோன்றல்களோட அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு சில புறப்பண்புகள் இருக்கும். அந்த புறப்பண்புகளை நம்ம என்ன பண்ணுறோம் முன்னறிவதற்கு, முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த இனப்பரிணாம உறவு முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கோட்பாடுகள் எளிமையாக உருவாக்கப்பட்டதற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கோட்பாடுகளை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறோம், இந்த உருவாக்குவதற்கு இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த பண்புகளை உருவாக்குவதற்காக அந்த இது உதவுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர பரிணாம வளர்ச்சி பற்றிய நுட்பத்தை தெளிவுபடுத்துவதற்கும்
கிளை பரிணாமவியல் உதவுகின்றன. ரொம்ப முக்கியமான ஒன்று பரிணாம வளர்ச்சி. ஏன்னா நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது பரிணாமத்துறை பரிணாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக தான் போயிட்டுருக்கு இல்லையா. அந்த மாதிரி நான் போகும்போது அதில் நம்ம பல்வேறு வகையான தொழில்நுட்ப முறைகள்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதை என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த கிளை பரிணாமவியல் அப்படிங்கிறது உதவி புரிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மூடு விதை குடும்பங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மூடு விதை குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மூடு விதை குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நம்ம இரு விதை இலை தாவர குடும்பங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரு விதை இலை தாவரங்கள் குடும்பம்னு உனக்கு தெரியும். 2 வித்திலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தாவரங்கள் எல்லாமே என்ன சொல்கிறோம், இரு விதை இலை குடும்ப தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த தாவரங்களில் வலை பின்னல் நரம்புலாம் இருக்கும், ஆணிவேர் தொகுப்பு அப்படிங்கிறதுலாம் காணப்படும். அந்த மாதிரி காணப்பட்டுச்சுனாவே அது எல்லாமே என்னது, இரு விதை இலை தாவர குடும்பங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். டைகாட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. அதில் குறிப்பாக நம்ம பார்க்குறது எந்த குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா பேபேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம் இந்த பேபேசி குடும்பம் தான். இதில் நம்ம பார்க்குறது என்னென்னா பட்டாணி குடும்பம். நம்ம பார்க்குறது என்னது, பட்டாணி. அந்த பட்டாணி செடி நம்மலாம் பார்த்துருப்போம், வீட்டிலே சாப்பிட்ருப்போம். அந்த பட்டாணி குடும்பத்துடைய வகைப்பாட்டு நிலை தான் நம்ம பார்க்குறோம். கொஸ்டினில் வந்து வகைப்பாட்டு நிலை மட்டும் உங்களுக்கு தனியாக கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா. பேபேசி குடும்பத்துடைய வகைப்பாட்டு நிலையை எழுதுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது உலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவர உலகம் தான். எப்போவுமே நம்ம பார்க்குறது தாவரங்களை பற்றி தான் பார்க்குறோம். அதனால் இந்த ஏபிஜி வகைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது வகைப்பாட்டு நிலையில் உலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறோம் தாவர உலகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிளை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்போம். சரியா. மூடு விதை தாவரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் என்னது ஆஞ்சியோஸ்போம் தான். அதே மாதிரி கிளை அப்படின்னு பார்க்கும்போது யூ டைகாட்ஸ். ஓகேவா. யூ டைகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டைகாட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் யூ டைகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்லலாம், ரோசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து துறை அப்படின்னு பார்க்கும்போது பேபேல்ஸ். துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், பேபேல்ஸ். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபேசி. குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், பேபேசி. அடுத்தது இது வந்து என்னது ஏபிஜி வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி பெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க. பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது இதை மட்டும் எழுதினா போதும். உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது தாவர உலகம் தான். வகுப்பு என்பதுன்னா டைகாட்லினி. டைகாட்லினியும் சரி இருபத்திலை தாவரனாலும் எல்லாம் ஒன்று தான். அதனால் உலகம் தாவர உலகம். வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா டைகாட்லிடனே அப்படின்னு சொல்லுவோம். துணை வகுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது பாலிபெட்டாலே. பாலிபெட்டாலே அப்படின்னு சொல்லுவோம். வரிசை அப்படின்னு பார்க்கும்போது என்னது கால்சிஃப்ளோரே அல்லது காலிசிஃப்ளோரே அப்படின்னு சொல்லுவோம். வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிசிஃப்ளோரே அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றையும். அதேமாதிரி துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். துறை என்னது ரோசேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபேசி. குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபேசி. ஏன்னா நம்ம என்ன குடும்பத்தை இப்போ வகைப்பாட்டு நிலை பார்க்குறோம், பேபேசி குடும்பத்துடைய வகைப்பாட்டு நிலை தான் பார்க்குறோம். உனக்கு வகைப்பாட்டு நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரை மார்க் அதிலே கிடச்சிடும். ஏன் முன்னாடி என்ன குடும்பம் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க, பேபேசியா சொலானேசியா விபோர்வேசியா அப்படின்னு சொல்லி அதிலே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த குடும்பம் நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா பேபேசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. சரி சார், இதனுடைய பொது பண்புகள் அப்படின்னு நான் பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பொது பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு 5 மார்க் கொஷனில் பேபேசி குடும்ப தாவரத்தின் பொது பண்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது பரவல். ஃபஸ்ட்டு பார்க்குறது பரவல். பேபேசி குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 741 பேரினங்களையும் 20,200க்கும் மேற்பட்ட சிற்றினங்களையும் உள்ளடக்கியது. சரிங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பேபேசி குடும்பமானது எத்தனை பேரினங்களை கொண்டு காணப்படுகின்றன, எத்தனை சிற்றினங்களை கொண்டு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம எழுதலாம். 741 பேரினங்களையும் 20,200க்கும் மேற்பட்ட சிற்றினங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபேசி குடும்பம். ஓகேவா. சரி, அது மட்டும் இல்லாமல் இது உலகெங்கும் இத்தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணப்பட்டாலும், இது உலகம் ஃபுல்லாக இந்த தாவர குடும்பங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டாலும் அதிகமாக வந்து வெப்பமண்டல பகுதிகளிலையும் அதே மாதிரி மித வெப்பமண்டல பகுதிகளிலும் தான் என்ன பண்ணுறோம், இது அதிகமாக காணப்படும் சொல்கிறோம். அதனால் வெப்பமண்டலம் அதே மாதிரி மித வெப்பமண்டல பகுதிகளில் இது அதிகமாக வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இதுதான் இந்த பரவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் இந்த பரவல். சரி, அடுத்தது வளரியல்பு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்னது வளரியல்பு. இப்போ இந்த வளரியல்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சார் சொல்லலாம்னா, அனைத்து வகையான வளரியல்புகளும் இக்குடும்பத்தில் காணப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஏன்னா பேபேசி குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வளர் இயல்புகளையும் கொண்டு தான் காணப்படுது இந்த குடும்பம். வளர் இயல்புனது ஒரு தாவரம் வந்து வளர்ந்து வருது இல்லையா, சின்ன செடியாவோ மரமாவோ கொடியாவோ அல்லது புதர் செடியாவோ இந்த மாதிரி வளர்ந்து வருது இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறோம், இந்த வளர் இயல்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் என்ன சொல்கிறோம், வளர் இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த குடும்பத்தில் எல்லா வகையான வளர் இயல்புகளும் காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், குறுஞ்செடிகள். பெரும்பாலும் எப்படி இருக்கும், குறுஞ்செடிகளாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் பார்த்திங்கன்னா குரட்டலேரியா. உதாரணம் என்ன சொல்கிறோம், குரட்டலேரியா. இப்போ குரட்டலேரியா ஜங்சியா அப்படின்னு சொல்லுவோம், சங்குப்பூ, அதுதான் இந்த குரட்டலேரியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தரை படர் செடி, தரை மீது என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே படர்ந்து காணப்படும், அந்த மாதிரி காணப்படுறது தரை படர் செடி அப்படின்னு சொல்லுவோம். இண்டிகோபெரா எனியஃபில்லா, இண்டிகோபெரா எனியஃபில்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து தரை படர் செடிக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். அதேமாதிரி நிமிர் செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து காணப்படக்கூடிய செடிகள் தான் அது நிமிர் செடின்னு சொல்கிறோம். குரட்டலேரியா வெருகோசா, குரட்டலேரியா வெருகோசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி புதர் செடி, இந்த புதர் செடி அப்படின்னு பார்க்கும்போது கஜானஸ் கஜான் அப்படின்னு சொல்லுவோம், கஜானஸ் கஜான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பின்னுகொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறோம், பின்னுகொடி அப்படின்னு பார்க்குறோம். அந்த பின்னுகொடி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உதாரணம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அந்த பின்னுகொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம், கிளைட்டோரியா டெர்னேசியாவை சொல்லலாம். சரியா, கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். கிளைட்டோரியா டெர்னேசியா சங்குப்பூன்னு சொன்னோம் இல்லையா, அது 17 இருக்கும், அப்படியே மரங்கள் மீது என்ன பண்ணோம், பின்னி படர்ந்து காணப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது கிளைட்டோரியா ஒரு சிறிய உதாரணமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்வேனியா, சிறு மரம், சின்ன மரம் ஒரு பார்த்தீங்கன்னா அது செஸ்பேனியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கேமியா கிளாபரா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பொங்கேமியா புங்க மரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் பொங்கேமியா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது டால் ஃபெர்ஜியா, சரியா, டால் ஃபெர்ஜியா அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு மரம். அதே மாதிரி நீர்த்தாவரம் அப்படின்னு பார்க்குறோம். அது நீர்த்தாவரத்துக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ஆஸ்கினோமின் ஆஸ்பிரா, ஆஸ்கினோமின் ஆஸ்பிரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்னது நீர்த்தாவரத்துக்கு ஒரு உதாரணமாக நம்ம இந்த ஆஸ்கினோமின் ஆஸ்பிரா அப்படிங்கிறத. அடுத்தது அதை தக்கை தாவரங்கள்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலது தக்கை தாவரம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்ம காணப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வன்கொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்குனா, என்னது முக்குனா, இதெல்லாம் வன்கொடிக்கு உதாரணமாக எடுத்துக்கிறோம். இப்போ இதிலிருந்து எந்த கொஸ்டின் வேணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் எதுலையாவது ஒன்றில் கேட்பாங்க. சரிங்களா, முக்கியமானது தான் வளர இயல்பு அப்படிங்கிறது நான் வச்சுங்க. சரி, இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், வேர் முண்டு. ஒரு சில தாவரங்களில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேர் முண்டு அப்படிங்கிறது காணப்படும். சரியா, வேர் முண்டு அப்படிங்கிறது காணப்படும். ஏன்னா அடுத்து நான் பார்க்குறது அது வேரை பற்றி பார்க்குறது இல்லையா, அதனால் இந்த மாதிரி வேர் முண்டுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில தாவரங்கள் இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிலக்கடலை செடி, அதில் பார்த்திங்கன்னா நம்ம வேர் முண்டு அப்படிங்கிறத ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் நான் வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி இங்கே இந்த வேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இது பேசி 20 தாவர குடும்பம் அப்படின்னு சொன்னோம், அதனால் இங்கே என்ன இருக்கும், வேறு ஆணி வேர் தொகுப்பு தான் இருக்கும். என்ன இருக்கும், ஆணி வேர் தொகுப்பு அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேவா, சரி, இந்த ஆணி வேர் தொகுப்பு அப்படிங்கிறது காணப்படுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பரவலாக வேர் முண்டுகளை கொண்டது. இப்போ நான் வேர் முண்டு டயக்ராம் பார்த்தாலே முன்னாடி, சரியா, இந்த இதுதான் வேர் முண்டு அப்படிங்கிறது. இதுதான் இந்த வேர் முண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, வேர் முண்டு அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி முடிச்சா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது, வேர் முண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, வேர் முண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில 20 தாவரங்களில் அந்த மாதிரி காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ரைசோபியம். சரியா, ஏன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது மண்ணில் காணப்படுது இல்லையா, அந்த மண்ணில் காணப்படக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சில ரைசோபியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரைசோபியம் லெகுமினோசாரம். ஓகேவா, ரைசோபியம் லெகுமினோசாரம் போன்ற ஒரு சில பாக்டீரியங்கள் பார்த்திங்கன்னா காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். போன்ற ஒரு சில பாக்டீரியங்கள் வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி, அதே மாதிரி தண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு தான். ஏன்னா தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கிய பண்பினை கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். தண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மென்மையான ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது எப்படி இருக்கும், கட்டைத்தன்மையுடைய தண்டாக இருக்கும். அல்லது எப்படி இருக்கும், கட்டைத்தன்மையுடைய தண்டாக இருக்கும். டால் ஃபெர்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டால் ஃபெர்ஜியா. உதாரணத்துக்கு நம்ம டால் ஃபெர்ஜியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஏறுகுடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது பின்னுகுடி, ஏறுகுடி அல்லது பின்னுகுடி கிளைட்டோரியா. இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏறுகுடி அல்லது பின்னுகுடி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சங்குப்பூ தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒயிட் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஊதா கலரில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அந்த பின்னுகுடி அப்படிங்கிற ஒரு மரத்தின் மீது
அல்லது ஒரு செடி மீதில் என்ன பண்ணியிருக்கோம் படர்ந்து காணப்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பினை கொண்டு காணப்படுறது தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது இலை அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்னது? இலை. தனி இலை தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் எப்படி இருக்கும்? தனி இலையாக தான் இருக்கும். அல்லது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு சிற்றிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிற்றிலை அப்படிங்கிறது காணப்படும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா டெஸ்மோடியம் கேன்ஜடிகம். சரியா? டெஸ்மோடியம் கேன்ஜடிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு உதாரணம் அது. அதே மாதிரி இரு சிற்றிலை கூட்டிலை. இரு சிற்றிலை சின்ன சின்னதாக இலைகள் பார்த்தீங்கன்னா 2 சிற்றிலை இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிலையாக காணப்படும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இலைகள் காணப்படாது என்னது அந்த பகுதியில் கூட்டிலைகளை நம்ம எடுத்துக்கோம். அதனால் இரு சிற்றிலை கூட்டிலை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜோர்னியா டைஃபில்லா. ஜோர்னியா டைஃபில்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். 1 மார்க்லாம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி முச்சிற்றிலை. அதே மாதிரி சொல்கிறோம் முச்சிற்றிலை கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முச்சிற்றிலை கூட்டிலை. லாப்லாப் பர்பியூரஸ். லாப்லாப் பர்பியூரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான உதாரணமாக நம்ம இதுக்கு பார்க்குறோம். இந்த லாப்லாப் பர்பியூரஸ் அப்படிங்கிறது முச்சிற்றிலை கூட்டிலைக்கு ஒரு சின்ன உதாரணம். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது மாற்றிலை அடுக்கமைவு. அடுத்து என்னது? மாற்றிலை அடுக்கமைவு. சரியா? நமக்கு மாற்றிலைனாவே தெரியும். ஒரு புறத்தில் ஒரு இலை இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு இலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு மேற்பகுதியில் மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி மாற்றிலை அடுக்கமைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில தாவரங்களில் காணப்படுது அப்படிலாம் சொல்கிறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதை தவிர இலைக்காம்பு அப்படின்னு பார்க்கும்போது அதைப்புடையதாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த இலைக்காம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதைப்புடையது அப்படின்னு சொல்லி இல்லையா? கொஞ்சம் உப்புன மாதிரி வீங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அதுதான் இலைக்காம்பு அப்படின்னு சொல்கிறது. அதாவது அதைப்புடையது அப்படின்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வலைப்பின்னல் நரம்பமைவு உடையது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒன்று வலைப்பின்னல் நரம்பமைவு. சரியா? தாவரத்துடைய இலைகளில் 27 தாவரங்களில் அதிகமாக எப்போவுமே காணப்படுறது என்னது? வலைப்பின்னல் நரம்பமைவு தான். சரிங்களா? அதே மாதிரி நுனி சிற்றிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நுனி சிற்றிலைகள் அப்படிங்கிறதும் ஒரு சிலையில் காணப்படும். அது பார்த்திங்கன்னா உதாரணம் பைசம் சட்டைபம். நம்ம பட்டாணி பார்க்குறோம் இல்லையா? அதுதான் நுனி சிற்றிலை. சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா நுனிப்பகுதிகளில் இலைகளானது காணப்படும். அதாவது நுனி சிற்றிலைகள் காணப்படும் சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் பைசம் சட்டைபம் சொல்கிறோம், பட்டாணி தாவரம். சரிங்களா? அது இது போன்ற ஒரு சில தாவரங்களில் பற்றுக்கம்பியாக உருமாற்றம் அடைந்திருக்கும். சரியா? அந்த நுனி சிற்றிலை போன்று இருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த பைசம் சட்டாயம் தாவரத்தில் எப்படி இருக்கும்? பற்றுக்கம்பி போன்று உருமாற்றம் அடைஞ்சிருக்கும். உருமாற்றம்னு அது மாறி இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது மஞ்சரி. இது ரொம்ப முக்கியமான பண்பு மஞ்சரி அப்படின்னு சொல்கிறது. இதுவும் கொஷனில் கேட்பாங்க தனியாகவும். மஞ்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிம் மஞ்சரி. நம்ம ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் நமக்கு சொல்கிறது ரெசிம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெசிம் மஞ்சரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாரணம் பார்த்தீங்கன்னா நுனி வளர் மஞ்சரி. சரியா? நுனி வளர் மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா குரட்டலேரியா வெர்கோசா. குரட்டலேரியா வெர்கோசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பானிக்கல் மஞ்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரில் இருக்கும். பானிக்கல் மஞ்சரி. ஓகேவா? அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா டால்ஃபெர்ஜியா லாட்டிஃபோலியா. டால்ஃபெர்ஜியா லாட்டிஃபோலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த டால்ஃபெர்ஜியா லாட்டிஃபோலியா அப்படிங்கிறது பானிக்கல் மஞ்சரியை நம்ம உதாரணம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இலை கோணத்தில் அமைந்த தனிமலர் ரொம்ப முக்கியமானது. ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்கும்? இலை கோணத்தில் அமைந்த தனிமலராக தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கிளைட்டோரியா டெர்னேசியா. சங்குப்பூ தான், வேறு ஒன்றும் இல்லை. கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தாவரங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் தொகுப்பானது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து மலர் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவடி செதில் உடையது. சரியா? மலரில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? பூவடி செதில் அப்படிங்கிறது காணப்படும். அதே மாதிரி பூக்காம்பு செதிலும் இருக்கும். சரியா? பூக்காம்பு செதில் உடையது தான். அதே மாதிரி கண்டிப்பாக மலர்னு பார்த்தீங்கன்னா பூக்காம்பு அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக மலரில் என்ன இருக்கும்? பூக்காம்பு அப்படிங்கிறது இருக்கும். முழுமையான மலர் தான். மலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? முழுமையாக ஒரு மலர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா 27 தாவரனாவே எப்படி தான் இருக்கும்? முழுமையான மலராக தான் இருக்கும் மோஸ்ட்லி. சரி, அதே மாதிரி இருபால் மலர். ஏன்னா ஆண் பெண் மலர்கள் அப்படிங்கிறது தனித்தனியாக எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே மலர்கள் தான் இருக்கும். அதனால் அது இருபால் மலர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஐந்தங்க மலர். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்? அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்தலோட சொல்லி சொல்லி அது மாதிரி அதோடய பண்புகள்லாம் பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே இருக்கும். மலர்களில் அள்ளி வட்டம், புள்ளி வட்டம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பிரித்தெறிய முடியும். அந்த மாதிரி காணப்படுறது தான் அல்லது ஐந்தங்க மலர்ஸில் சொல்லலாம். சரி, அதே மாதிரி வேறுபட்ட இரு அடுக்குகளில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமான ஒன்று. வேறுபட்ட இரு அடுக்குகள் அப்படின்னா 2 அடுக்குகளில் பார்த்தீங்கன்னா மலருடைய பண்புகளானது அமைந்து காணப்படும். அதனால தான் வேறுபட்ட இரு அடுக்குகளில் அமைந்துள்ளது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இரு பக்க சீருடையது. சரியா? இரு பக்க சமச்சீர்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இரு பக்க சீருடைய மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபேசி குடும்ப மலர்கள் சொல்லலாம். சூலக மேல் மலர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு.
சூலக மேல் மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சில சமயம் சூலக சூல் பெரிக்கைனஸ் மலர்களை கொண்டதுன்னு சொல்லுவோம். சரியா? சில சமயம் எப்படி இருக்கும்? சூலக சூல் மலர்களை கொண்ட அமைப்புகளும் காணப்படும். சரியா? சூலக சூல் மலர்களை கொண்ட ஒரு அமைப்புகளும் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். பெரிக்கைனஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அதே மாதிரி புள்ளி வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். நார்மலாக எத்தனை புள்ளி வட்டம் இருக்கும்? 5 தான் இருக்கும். சரிங்களா? சரி, அந்த மாதிரி புள்ளி வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நார்மலாக 5 தான் இருக்கும். அந்த 5 புள்ளிகளானது காணப்படும். அந்த 5 எப்படி இருக்கும்? பசுமையாக தான் இருக்கும். ஆனால் புள்ளி வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் பசுமையாக தான் காணப்படும். சரிங்களா? அடுத்தது குழாய் வடிவில் இணைந்தவை. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? டியூப் மாதிரி இருக்கும். குழல் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது என்ன பண்ணும்? இணைந்து காணப்படும். ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது காணப்படுது நம்ம சொல்கிறோம். அடுத்தது நிலைத்த புள்ளி வட்டத்தை உடையது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, நிலைத்த புள்ளி வட்டம். சரியா? புள்ளி வட்டம் அப்படிங்கிறது பசுமையாக இருக்கும். பட் இருந்தாலும் எப்படி இருக்கும்? நிலைத்த புள்ளி வட்டமாக இருக்கும். இப்போ ஒரு சில தாவரங்களில் இந்த மாதிரி அப்படியே நல்லா எப்படி இருக்கும்? கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நிலைத்த புள்ளி வட்டமாக காணப்படும். சரிங்களா? அதே மாதிரி தொடு இதழமைவுடைய அமைவுகள். சரியா? தொடு இதழமைவுடைய புள்ளி வட்டம் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லலாம்னா, அல்லது ஒரு சில தாவரங்களில் எப்படி சார் இருக்குன்னா தழுவு இதழமைவு கொண்ட அமைப்பு. சரியா? ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்கும்? தழுவு இதழமைவு கொண்டதாக இருக்கும். சரிங்களா? ஏறுதழுவு இறங்குதழுவு அப்படிலாம் சொல்லி 2 வகைகள் இருக்கும். அந்த மாதிரி தழுவி இருக்கும். இதழ்கள் வந்து எப்படி இருக்கும்? ஒன்றை மற்றொன்று தழுவி காணப்படுற மாதிரி இருக்கும். அதனால் தழுவு இதழமைவு கொண்ட ஒரு மலர்களாகவும் இது காணப்படுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தனிப்புள்ளி மலரின் அச்சு விலகி காணப்படும். சரியா? தனிப்புள்ளி மலருடைய எப்படி இருக்கும்? அச்சு விலகி காணப்படும். சரியா? தனிப்புள்ளி மலர்னு சொல்லுறையா? அந்த மாதிரி தனிப்புள்ளியானது எப்படி இருக்கும்? இங்கு அச்சு விலகி காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், நான் வச்சுங்க. சரி சார், இதெல்லாம் தவிர அல்லி வட்டம், இதெல்லாம் தவிர அல்லி வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லி இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அல்லி இதழ்கள் எப்படி இருக்கும்? 5 தான் இருக்கும். ஏன்னா எல்லா மலர்கள்லையும் பார்த்தீங்கன்னா காமனாக 27 தாவரங்களில் 5 தான் இருக்கும். ஒரு சில இதில் மட்டும் மாறுபட்டிருக்கும். அதனால் அல்லி இதழ்கள் வந்து 5 தான் இருக்கும். தனித்த அல்லிவட்டம் அப்படிங்கிறது காணப்படும். அல்லது தனித்தவை அப்படின்னு சொல்லுவோம். தனித்தவை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அல்லிவட்டத்தோட பண்பு. சம அளவற்றவை. சரியா? இதழ்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சம அளவற்ற இதழ்களாக காணப்படும். மலர்களுடைய தொகுப்பில் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதில் வண்ணத்து பூச்சி வடிவமைந்தவை. அல்லிவட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வண்ணத்து பூச்சி வடிவமைந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இறங்குதழுவு இதழமைவு கொண்டவை. நான் முன்னாடி சொன்னேன் ஏறுதழுவு இறங்குதழுவு அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். அந்த மாதிரி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இந்த மலர்களில் இறங்குதழுவு இதழமைவு அப்படிங்கிறது காணப்படுது. இறங்குதழுவு இதழமைவு அப்படிங்கிறது காணப்படுது. அல்லி இதழ்களின் அடிப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லி இதழ்களுடைய அடிப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய காம்புடன் காணப்படுகிறது. இதழுடைய அடிப்பகுதி என்பதுன்னா எப்படி இருக்கும்? சின்ன ஒரு காம்பு, குறுகிய ஒரு காம்பு போன்ற ஒரு அமைப்பானது காணப்படுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அச்சுப்பகுதி அப்படின்னு நான் பார்க்கும்போது அதே மாதிரி அச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சு பகுதின்னு பார்த்தீங்கன்னா அச்சு நோக்கிய அல்லி அப்படிங்கிறது பெரிய அல்லியாக காணப்படும். அதுக்கு பேர் கொடி அல்லி. சரியா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? கொடி அல்லி. அல்லி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இறங்குதழுவு அமைப்பில் காணப்படும் சொன்னோமா? அதே மாதிரி அடிப்பகுதி குறுகிய காம்புடன் காணப்படும் சொன்னோமா? அதுக்கப்புறம் இதில் காணப்படக்கூடிய அச்சுப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் அச்சுப்பகுதியானது என்ன பண்ணோம்? அந்த அச்சு நோக்கிய அல்லி பகுதியானது பெருசாக காணப்படும். அச்சு நோக்கிய அல்லி பகுதியானது எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் கொடி அல்லி அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெக்சில்லம் அப்படின்னு சொல்லுவோம். வெக்சில்லம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது கொடி அல்லி வரையறைன்னு சொல்லி கூட கேட்கலாம். அந்த மாதிரி அந்த அச்சு நோக்கி அல்லி பெருசாக காணப்படும். அந்த மாதிரி காணப்படும் அது பேர் கொடி அல்லி அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேறு என்ன சொல்லலாம்? வெக்சில்லம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பக்கவாட்டில் அல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காணப்படும். அந்த 2 எப்படி இருக்குன்னா கூர்மையான ஈட்டி போன்று வளைந்து காணப்படும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஈட்டி எப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி 2 கூர்மையான ஈட்டி போன்ற ஒரு அமைப்பானது அதில் அல்லிகள் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு பகுதிகளில் வளைந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இவ்விரு அல்லிகளும் சிறகல்லி அல்லது ஆலை எனப்படும். உங்களுக்கு ஆலைன்னா என்னென்னு கேட்கலாம். அதேமாதிரி சிறகல்லினால் என்னென்னு கேட்பாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா அதில் சிறகல்லி என்னென்னு போட்டு கேட்பாங்க. அதனால் 2 இவ்விரு அல்லிகளும் சொல்லல எப்படி இந்த பக்கவாட்டில் 2 கூர்மையான ஈட்டி போன்ற அல்லிகள் வளர்ந்து காணப்படும் சொல்ல முடியா? அந்த மாதிரி காணப்படக்கூடிய 2 அல்லிகளும் எப்படி இருக்கும்? சிறகல்லி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, அச்சு விலகி 2 அல்லிகள் அடிப்புறம் மட்டும் இணைந்து காணப்படுகிறது. அச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது எப்படி இருக்கும்? விலகி
அடிப்புறம் மட்டும் எப்படி இருக்கும், இணைந்து காணப்படும். அடிப்புறம் எப்படி இருக்கும், இணைந்து காணப்படும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு சிலது காணப்படும். அந்த மாதிரி காணப்படக்கூடிய 2 அல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காணப்படக்கூடிய 2 அல்லிகள் எப்படி இருக்குன்னா படகல்லி அல்லது காரினா எனப்படும். படகல்லி அல்லது காரினா. அவனை கொஸ்டினில் இதுவும் கேட்பாங்க, படகல்லினா என்ன காரினான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் படகல்லி அல்லது காரினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வல்லிகள் அடிப்புறம் இணைந்து மகரந்த தாள்களையும், அடிப்புறம் இணைந்து எப்படி இருக்கும், மகரந்த தாள்களையும் சூலகத்தையும் மூடி பாதுகாக்கின்றன. சரியா, அந்த அல்லிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக சார் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்புற பகுதிகளில் இணைந்து மகரந்த தாள்களையும் அங்கு காணப்படக்கூடிய சூலகத்தையும் மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இது செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதே மாதிரி மகரந்தத்தாள் வட்டம், அதே மாதிரி என்ன சொல்கிறோம், மகரந்தத்தாள் வட்டம். இப்போ மகரந்தத்தாள் வட்டம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மகரந்தத்தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான். ஓகேவா, மகரந்தத்தாள் எப்படி இருக்கும், 10 இருக்கும். ஆனால் அது 10ம் எப்படி இருக்குன்னா இரு கற்றைகளை உடையது. 10 எப்படி இருக்கும், இரு கற்றைன்னா அந்த 2 தொகுப்பாக காணப்படும். அந்த இரு கற்றைகளை உடையது அப்படின்னு சொல்லுவோம். அது பொதுவாக 9+1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். 9 இணைஞ்சும் 1 மட்டும் எப்படி இருக்கும், தனித்தும் காணப்படும். 9 இணைந்தும் 1 மட்டும் எப்படி இருக்கும், தனித்தும் காணப்படும். என்னது, மகரந்தமானது. சரியா, உதாரணம் பார்த்தீங்கன்னா கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் 9+1 அப்படிங்கிற ரேஷியோவில் காணப்படும் மகரந்தம். சரியா, கிளைட்டோரியா டெர்னேசியா. ஓகேவா, சரி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிளைட்டோரியா டெர்னேசியாவில் 9+1 அப்படின்னு சொல்லுவோம். 9+1 அது 9 இணைந்திருக்கும், 1 மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் மேற்புறத்தில் உள்ள ஒரு மகரந்தத்தால் மட்டும் தனியாக உள்ளது. சரியா, மேற்புறத்தில் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு மகரம் 1 மட்டும் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி அந்த மேற்புறத்தில் காணப்படக்கூடிய ஒரே ஒரு மகரந்தம் மட்டும் எப்படி இருக்கும், தனியாக காணப்படும். அதுக்கு இதை தவிர ஆஸ்கினோமின் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், ஆஸ்கினோமின் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இந்த ஆஸ்கினோமின் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் மகரந்த கம்பிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 2 கற்றைகளாக காணப்படும் அல்லது இரு கற்றைகளாக காணப்படும். என்னது, மகரந்த கம்பிகள் அப்படிங்கிறது இரு கற்றைகளாக உனக்கு என்ன பண்ணும், காணப்படும். அது எப்படி சார் பண்ணுன்னா மொத்தம் 10 தான். 10 இருந்தாலும் 5+5 இணைந்து ஒரு கற்றையாகவும் ப்ளஸ் இன்னொரு 5 பார்த்தீங்கன்னா இணைந்து ஒரு கற்றையாகவும் காணப்படும். அந்த மாதிரி இணைந்து காணப்படக்கூடிய மகரந்தங்கள் பார்த்தீங்கன்னா இரு கற்றைகளாக காணப்படுது எல்லாம் நான் சொல்கிறோம். சரிங்களா, அதேமாதிரி ஒரு கற்றை மகரந்த தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்றை. அந்த ஒரு கற்றை மகரந்த தாள்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது சில தாவரங்களில் இரு நீளம், சரியா, இரு வடிவங்களில் காணப்படுது. சரியா, அதாவது ஒரு கற்றை மகரந்த தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தாவரங்கள் எப்படி இருக்கும், 2 நீளமாகவும், இரு நீளம்னு சொல்லலாம். அது மாதிரி இரு நீளம் இரு வடிவங்களில் காணப்படும். அப்படியே 2 நீளமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் 2 பார்த்தீங்கன்னா வடிவங்களில் மாறுபட்டு காணப்படுதுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது, ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதெல்லாம் தவிர உதாரணமாக இந்த குரோட்டலேரியா வெர்கோசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, குரோட்டலேரியா வெர்கோசா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் 5 மகரந்த கம்பிகள் நீளமாகவும் மற்ற 5 மகரந்த கம்பிகள் நீளம் குறைந்தும் குட்டையாகவும் காணப்படும். சரியா, அந்த குரோட்டலேரியா வெர்கோசா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் எப்படி இருக்கும், 5 மகரந்த கம்பிகள் நீளமாக இருக்கும். அதேமாதிரி 5 மகரந்த கம்பிகள் பார்த்தீங்கன்னா நீளம் குறைந்து குட்டையாக காணப்படும். சொல்லுவோம். சரியா, சரி, இந்த மாதிரி 2 மட்டங்களில் அல்லது இரு மட்டங்கள்னு சொல்லலாம். அந்த இரு மட்டங்களில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணுவோம், மகரந்தங்கள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் 5 மகரந்த பைகள் நீண்டு ஈட்டி போன்றும், 5 மகரந்த பைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீண்டு ஈட்டி போன்று காணப்படும். அதே மாதிரி 5 மகரந்த பைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறியவையாகவும் நுனி மழுகியும் காணப்படும். சரியா, 5 மகரந்தம் பார்த்தீங்கன்னா ஈட்டி போன்று நீண்டு பார்த்தீங்கன்னா ஈட்டி போன்று இருக்கும். அதே மாதிரி 5 மகரந்த பைகள் பார்த்தீங்கன்னா சிறியவையாகவும் அதே மாதிரி நுனி மழுங்கியும். சரியா, நுனி எப்படி இருக்கும், மழுங்கி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, கூர்மையும் இல்லாமல் மழுங்கியும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி மாறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சரி, அது மட்டும் இல்லாமல் மகரந்த பைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த பைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு மடல்களை உடையதாக காணப்படும். மகரந்த பைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இரு மடல்கள். ஓகேவா, மேலே பார்த்தீங்கன்னா லோப் அப்படின்னு சொல்ல முடியாது, 2 மடல்கள், அந்த மாதிரி 2 மடல்களை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். மகரந்த பைகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே தாள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அடி இணைந்த மகரந்த பைகள் எப்படி இருக்கும், தாள் பகுதியானது எப்படி இருக்கும், அடி இணைந்த பகுதியாகவும் நீள்வாக்கில் வெடிக்கக்கூடியவும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீள்வாக்கில் தான் என்ன பண்ணும், வெடிக்கும். ஏன்னா தாவரங்களில் மகரந்தங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீள்வாக்கில் வெடிக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து சூலக வட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சூலக வட்டம். இந்த சூலக வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் அப்படின்னா
ஒரு சூலக இலையினால் ஆனது. சூலகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரே ஒரு சூலக இலையினால தான் ஆனது இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும். சரியா, அது ஓர் அறையுடைய மேல்மட்ட சூலகம். அது எப்படி இருக்கும், ஓர் அறையுடைய மேல்மட்ட சூலகமாக தான் காணப்படும். ஏன்னா அறைகள் பார்த்திங்கன்னா நிறைய இல்லாமல் ஒரே ஒரு அறை மட்டும் இருக்கும். அதனால் ஓர் அறையுடைய மேல்மட்ட சூலகமானது காணப்படுன்னு சொல்கிறோம். அடுத்து சூழ்கள் பல இரு வரிசையில் மாறி மாறி இரு வரிசையில் மாறி மாறி விளிம்பு சூழ் ஒட்டு முறையில் அமைந்துள்ளன. சரியா, இப்போ என்ன கிடையாதுன்னா ஒன்றுமே கிடையாது. சூழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இருக்கும். அந்த மாதிரி பல இருந்தாலும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரிசையில் மாறி மாறி தான் என்ன பண்ணும், விளிம்பு சூழ் ஒட்டு முறையில் அமைஞ்சு காணப்படும். விளிம்பு சூழ் ஒட்டு முறையில் காணப்படுது. ரொம்ப முக்கியமானது, அதை நான் வச்சுக்கணும். விளிம்பு சூழ் ஒட்டு முறை. சரி, அடுத்து சூலகத்தண்டு என்பதுன்னா தனித்தது. சூலகத்தண்டு எப்படி இருக்கும், தனித்து தான் காணப்படும் மற்றும் வளைந்தது. இது ரொம்ப முக்கியமானது. தனித்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் வளைந்து தான் காணப்படும். ஓகேவா, சரி, இதை நான் வச்சுக்கணும். அடுத்தது சூலக முடி அப்படின்னு பார்க்கும்போது, சூலக முடி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா தட்டையாக அல்லது தூவிகளுடன் காணப்படுகின்றன. சரியா, தட்டையாக அல்லது தூவிகள். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. தட்டையாகவோ அல்லது தூவிகளுடன் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது காணப்படுதுன்னு சொல்கிறோம். சரி, அடுத்து கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபேசியன் தனி சிறப்பு கனியானது இருபுற வெடிக்கனி. ஏன்னா பேபேசி அப்படின்னாவே ஞாபகம் வருது, முதல் ஞாபகம் வருது எப்படி, இருபுற வெடிக்கனி தான் ஞாபகம் வரும். ஏன்னா பேபேசி குடும்ப தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது தனி சிறப்புத்தன்மை வாய்ந்து காணப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். அதனால தான் கனியானது எப்படி இருக்கும், இருபுற வெடிக்கனி, லெக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அது வெடிக்கனியாகவும் காணப்படும். எப்படி இருக்கும், வெடிக்கனி. ஏன்னா இதுவும் உங்களுக்கு கொஷனில் கேட்பாங்க. அதனால் சில சமயங்களில் அது வெடிக்கனியாகவும் அரிதாக விதை இடை பிரிகினியாகவும் காணப்படும். எப்படி இருக்கும், விதை இடை பிரிகினி. சரியா, டெஸ்மோடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லொமேண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் விதை இடை பிரிகினி அப்படின்னு சொல்கிறது டெஸ்மோடியம் அப்படிங்கிறதும் ஒரு சில இதில் காணப்படும். ஓகேவா, சரி சார். இதெல்லாம் தவிர அராக்கிஸ் ஹைபோஜியஸ். சரியா, அராக்கிஸ் ஹைபோஜியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அராக்கிஸ் ஹைபோஜியாவில் எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா கனியானது. ஓகேவா, கனியானது புவி புதைக்கனி. ரொம்ப முக்கியமான ஒன்று, புவி புதைக்கனி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஜியோகார்பிக் அப்படின்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அராக்கிஸ் ஹைபோஜியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை செடி இருக்கு இல்லையா, அந்த நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜியோகார்பிக் மெத்தடில், அதாவது புவி புதைக்கனி. ஏன்னா நிலக்கடலை எப்படி இருக்கும், பூமிக்கு உள்ளே தான் புதைஞ்சிருக்கும். அதனால் புவி புதைக்கனி அப்படின்னு சொல்கிறோம். அல்லது அதை வேறு எப்படி சொல்லலாம்னா, அதாவது கருவுறுதலுக்கு பின்பு சூலகப்பையின் காம்பு ஆக்க திசுவாக மாறி வளர்ச்சியடைந்து கருவுற்ற சூலகப்பையை மண்ணுக்குள் செலுத்துகிறது. சரியா, அதாவது எப்படி இருக்கும், கருவுற்ற பின்னாடி சூலகப்பையோடைய அந்த காம்பு என்ன பண்ணுமா, ஆக்க திசுவாக மாறி இருக்கும். ஆக்க திசுன்னா உனக்கு தெரியும். சரியா, அந்த மாதிரி ஆக்க திசுவாக மாறி வளர்ச்சி அடைந்து என்ன பண்ணும், டைரெக்டாக கருவுற்ற சூலகப்பையை மண்ணுக்குள்ளே செலுத்திடுமா. கருவுற்ற ஒரு சூலகப்பையை என்ன பண்ணும், மண்ணுக்குள்ளே செலுத்திடும். அந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் போன உடனே அது என்ன பண்ணும், கனியானது முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். கனியானது முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அடுத்தது விதை. அடுத்தது விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அந்த விதை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சார் பார்த்தீங்கன்னா சிறுநீரக வடிவமுடையது. விதை என்பது என்ன சொல்கிறோம், சிறுநீரக வடிவமுடைய ஒரு விதைகளானது காணப்படுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கருவூன் பெற்றோ அல்லது கருவூன் அற்றோ பைசம் சட்டையும் காணப்படும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கருவூன் இருக்கும். கருவூன் பெற்றுன்னு என்னது, விதையை மண்ணில் போட்டோம்னா முளைச்சி வரும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், கருவூன் இருக்காது. அதான் விதைகள் நம்ம என்ன பண்ணுறாங்க, மண்ணுக்குள்ளே போடும்போது அது முளைப்பு திறன் அற்று காணப்படும். அதனால் கருவூன் நம்ம பெற்றோ அல்லது கருவூன் அற்றோ காணப்படும். இப்போ கருவூன் அற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பைசம் சட்டை தான், பட்டாணி. அதை பார்த்தீங்கன்னா எப்படி கருவூன் அற்றோ காணப்படுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இது எல்லாம் என்னது, பொது பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பேபேசி தாவரத்துடைய பொது பண்புகள். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வரலையுமே எழுதி ஆகணும். சரி, இந்த பேபேசி தாவரத்தை பொது பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா என்னதுன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காகனா பொது பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது டயக்ராம் பார்த்திங்கன்னா போட தேவையில்லை. பட் ஆனால் கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும், டயக்ராம் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். ஓகேவா, அப்போது இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டயக்ராம் பாருங்கள். கிளைட்டோரியா டெர்னேசியாவோட டயக்ராம் பின்னுக்குடி அப்படின்னு சொன்னோம். சரியா, இது என்ன சொன்னோம், பின்னுக்குடின்னு சொன்னோம். 9+1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோவில் மகரந்தம் இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா, பட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 9 மகரந்தம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கற்றையாகவும் ஒரே ஒரு மகரந்தம் மட்டும் எப்படி இருக்கும், அது தனித்து இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இதுதான். இது 9,
இது 1. அப்போ 9+1 பார்த்தீங்கன்னா மகரந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது 9+1 ரேஷியோவில் ஒரு 9 வந்து இணைஞ்சிருக்கும், 1 மட்டும் தனியாக இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்போ பேபேசி குடும்ப தாவரத்துடைய பொதுப்பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் நம்ம எதுவும் போட தேவையில்லை. பட் ஆனால் என்ன பண்ணோம், பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் கம்பல்சரி எழுதி ஆகணும், கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். ஓகேவா? சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அடுத்து நம்ம பார்க்குறது கிளைட்டோரியா டெர்னேசியா, அதனுடைய கிளைச்சொற்கள் விளக்கம். என்னது? கிளைட்டோரியா டெர்னேசியா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சங்குப்பூ அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? என்ன பூ? சங்குப்பூ. அந்த சங்குப்பூவோடைய தாவரியல் பெயர் தான் என்ன சொல்கிறோம், கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த தாவரத்துடைய கலைச்சொற்களாலான விளக்கம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷினில் அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த கிளைட்டோரியா டெர்னேசியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கம்பல்சரி டயக்ராம் போட்டு தான் ஆகணும், கம்பல்சரி டயக்ராம் போட்டு தான் ஆகணும். இப்போ அதனுடைய வளர் இயல்பு அப்படின்னு நான் பார்க்கும்போது பின்னுக்குடி தான். ஏன்னா மற்ற தாவரங்களின் மீது பின்னிக்கொண்டு ஏறி வளர்ந்துருக்கும், அதனால் பின்னுக்குடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், ஆணி வேர் தொகுப்பு தான். ஏன்னா இது என்ன தாவரம், இருவித்தலை தாவரம். அப்போ இருவித்தலை தாவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும், ஆணிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது தான் காணப்படும். சரி, ஆணிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது காணப்படுறது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கும், கிளைத்து காணப்படும். எப்படி இருக்கும், கிளைத்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேர் முண்டுகளுடன் கூடியது. நான் முன்னாடி சொன்னேன், ஒரு சில தாவரங்களில் பார்த்திங்கன்னா வேர் முண்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி வேர் முண்டுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு வேர் முண்டுகள் அப்படிங்கிறது எந்த குடும்ப தாவரத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினே கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை எழுதிடணும். சரியா? சரி, அடுத்தது தண்டு. அடுத்தது தண்டு. சரி, இந்த தண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நிலத்தின் மேலே தான் காணப்படும். சரியா? எப்படி இருக்கும், நிலத்தின் மேலே தான் காணப்படும். நலிந்த தண்டுடைய பின்னுக்குடி தான். தண்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மொத்தமாலாம் இருக்காது, ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் நலிந்த தண்டுடைய ஒரு பின்னுக்குடி தான் இந்த தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? சரி, இலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை. இலையோட தொகுப்பு இதுதான்ப்பா, ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை. ஒரு மடி கூட்டிலை அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இலையோட தொகுப்பு ஒற்றை மடி கூட்டிலையாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி மாற்றிலை அடுக்கு அமைவு. சரியா? எப்படி இருக்கும், மாற்றிலை அடுக்கு அமைவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த மாற்றிலை அடுக்கு இந்த பக்கம் ஒரு இலை இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஒரு இலை இருக்கும், அது மாதிரி ஒரு மாற்றிலை அடுக்கு அமைவுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இலையே. நீங்கள் பாருங்கள், இந்த இதுதான் இதை தான் இலையுடைய அமைப்பு, மாற்றிலை அமைப்புன்னு சொல்கிறது. இங்கே ஒன்று இருக்கா, அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது மாதிரி மாறி மாறி இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோம், மாற்றிலை அடுக்கமைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை நான் வச்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் இலையடி செதிலுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலையடி செதில் கண்டிப்பாக என்ன பண்ணும், இலைக்கும் கீழே இலையடி செதில் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் இலையடி செதில் உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர வலை பின்னல் நரம்பமைவு உடையது. ஏன்னா தாவரங்கள் நான் முன்னாடியே சொன்னேன், நரம்பமைவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வலை பின்னல் நரம்பாக தான் இருக்கும். எப்படி இருக்கும், அந்த மாதிரி இலைகள் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாமே இலைகள். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு தொகுப்பில் காணப்படும் வலை பின்னல் நரம்பமைவு உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது சிற்றிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தாவரங்களில் பார்த்திங்கன்னா சிற்றிலைகளாக இருக்கும், காம்புடைய இலைகளாக இருக்கும். சிற்றிலைகள் காம்புடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இலை காம்பும் சிற்றிலை காம்பும் அதைப்புடையவை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அதைப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டயக்ராமில் காமிக்கிறேன். ஏன்னா அந்த இலையுடைய தொகுப்பு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உப்புன மாதிரி இருக்கும் அல்லது வீங்கின மாதிரி இருக்கும். அதனால் இலை காம்பும் சிற்றிலை காம்பும் எப்படி இருக்கும், அதைப்புடைய ஒரு அமைப்பில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து மஞ்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணமலர் மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சரின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கோணமலர். கோணமலர்னா தாவரத்துடைய பகுதிகளில் அச்சு பகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இலைகள் தொகுப்பு தோன்றுது இல்லையா, அந்த மாதிரி தோன்றக்கூடிய ஒரு தொகுப்பில் இருந்து அந்த கோணம், அந்த கோணப்பகுதியிலேருந்து தோன்றதுனால அதுக்கு பேர் வந்து கோணமலர் அப்படின்னு சொல்கிறோம். கோண மலர். அதே மாதிரி மலருடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் பூவடி செதிலுடையது. கண்டிப்பாக என்னது, பூக்கடியில் பார்த்தீங்கன்னா செதில் இருக்கும், அதனால் பூவடி செதிலுடையது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூக்காம்பு செதிலுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூக்காம்பு இருக்கும், பூன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காம்பு இருக்கும், அதனால் பூக்காம்பு செதிலுடைய அமைப்பாக காணப்படுதுன்னு சொல்கிறோம். சரி, இந்த பூக்காம்பு அப்படின்னு பார்க்கும்போது செதில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில் எப்படி இருக்கும், பெரிய அளவு காணப்படும். சரியா? பூக்காம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதனுடைய செதில்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அளவில் பெரியதாக காணப்படும். ரொம்ப முக்கியமான ஒன்று, பூக்காம்பு செதில்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் மட்டும்தான் என்ன பண்ணும், பெருசாக காணப்படும். அது குறிப்பாக இந்த தாவரங்களில் பூக்காம்பு செதில்கள் அப்படிங்கிறது
அளவில் பெரியவையாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மலரில் பார்த்திங்கன்னா மலர் காம்பு அப்படிங்கிறது காணப்படும். மலரில் மலர் காம்பு அப்படிங்கிறது இருக்கும். இரு பூவிதழ் அடுக்குடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரு பூவிதழ் அடுக்குடையதுன்னு சொல்கிறோம். 2 பூவிதழ் அடுக்கு பார்த்திங்கன்னா அதில் காணப்படும். சரியா? அதே மாதிரி முழுமையான மலராக இருக்கும். முழுமையான மலராக இருக்கும். இருபால் மலர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். முழுமையான மலர் இருபால் மலராக தான் காணப்படும். 5 அங்க மலர்களாக காணப்படும். அது ஏன்னா பொது பண்புகள் என்ன சொன்னோமோ அதே தான் திரும்ப இங்கே வரும் ஒரு சில பண்புகள். ஓகேவா? இருபால் மலர் 5 அங்க மலர் அதேமாதிரி இருபக்க சமச்சீருடையது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சில தாவரங்களில் 6 சமச்சீருடையது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்கும்? இருபக்க சமச்சீருடையன்னு சொல்லுவோம். குறிப்பாக இந்த தாவரங்கள் 27 தாவரங்கள்லாம் என்ன தான் இருக்கும்? இருபக்க சமச்சீருடைய மலர்கள் தொகுப்பு தான் காணப்படும். ஓகேவா? மற்றும் மேல்மட்ட சூலக பையுடையது. சரியா? மேல்மட்ட சூலகப்பை. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இதுவும் மேல்மட்ட சூலகப்பை அப்படின்னு சொல்கிறது. சரியா? புள்ளி வட்டம் அப்படின்னு பார்க்கும்போது புள்ளிகள் 5 தான். புள்ளிகள் 5 மட்டும்தான் இருக்கும். இணைந்த புள்ளிகளாக காணப்படும். எப்படி இருக்கும்? இணைந்த புள்ளிகளாக காணப்படும். ஒன்றோட ஒன்று புள்ளிகள் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கும், தனித்தனியாக பிரிஞ்சிருக்காது. அதனால் இணைந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். பசுமையானது எப்படி இருக்கும்? பசுமையாக தான் இருக்கும். ஏன்னா பச்சை பசேர்னு இருக்கு இல்லையா? அதனால் பசுமையானதுன்னு சொல்கிறோம். அடுத்தது தொடு இதழமைவில் அமைந்துள்ளது. இது எப்படி இருக்கும்? தொடு இதழமைவில் அமைந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தனி புள்ளி மலரின் அச்சு நோக்கி காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா தனிப்புள்ளி மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனிப்புள்ளி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அச்சு நோக்கி காணப்படக்கூடிய ஒரு அமைப்பில் புள்ளி வட்டத்தோட தொகுப்பானது காணப்படுது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இதெல்லாம் தவிர அடுத்தது அள்ளிவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது அள்ளிவட்டம். சரி, இந்த அள்ளிவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளிகள் 5 தான். அள்ளிகள் 5 புள்ளி 5 மாதிரி அள்ளிகள் 5 தான். வெண்மை அல்லது நீல நிறத்தால் ஆனது. நான் முன்னாடியே சொன்னேன், ஒயிட் கலரில் இருக்கும் அல்லது ப்ளூ கலரில் இருக்கும். வெள்ளை கலர்லேயோ அல்லது நீல கலரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? மலரோட தொகுப்பானது அள்ளிவட்டம் காணப்படுது. அள்ளிவட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, அடுத்தது தனித்தது. அது எப்படி இருக்கும்? தனித்து தான் காணப்படும், இணைஞ்சிருக்காது. ஒழுங்கற்றவை ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒழுங்கற்றவை. ஒழுங்கான மலர் கிடையாது, ஒழுங்கற்றவை. ஒரு இதழ்கள் வந்து நீட்டாக இருக்கும், ஒரு இது வந்து ஒரு இதழ் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இதழ் பார்த்திங்கன்னா நீட் இல்லாமல் குட்டையாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஒழுங்கற்ற ஒரு மலர் தொகுப்பு கூட இது அள்ளிவட்டம். அடுத்தது வண்ணத்து பூச்சி வடிவில் அமைந்தவை. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன்மார்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. வண்ணத்து பூச்சி வடிவில் அள்ளிவட்டம் எந்த தாவர குடும்பத்தில் காணப்படுகிறது அல்லது எந்த தாவரத்தில் காணப்படுது அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி இறங்குதழுவு இதழமைவில் உள்ளது. சரியா? இது எப்படி இருக்கும்? இறங்குதழுவு இதழமைவு அப்படிங்கிறதுல காணப்படுதுன்னு சொல்கிறோம். இறங்குதழுவு இதழமைவில் காணப்படுதுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது, இதை நான் வச்சுக்கணும். சரி சார், அடுத்து மகரந்தத்தாள் வட்டம். இது ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா மகரந்தத்தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அது 2 கற்றைகளில் அமைந்து காணப்படும். 2 கற்றைகளில் அமைஞ்சிருக்கும். 9+1 தான். 9 இணைந்தும் 1 மட்டும் தனியாகவும் இருக்கும். அதனால் 10 மகரந்தங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொகுப்பில் காணப்படும். 9 மகரந்த கம்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைந்து ஒரு கற்றையாகவும், நம்ம முன்னாடியே காமிச்சோம் இல்லையா? 9 மகரந்தம் மட்டும் எப்படி இருக்கும்? ஒரே கற்றை இணைந்திருக்கும். 10வது மகரந்த கம்பி தனித்து ஒரு கற்றையாகவும் காணப்படும். சரியா? 10வது மகரந்த கம்பி மட்டும் எப்படி இருக்கும்? நீட்டாக இருக்கும், தனித்து இருக்கும். அது மட்டும் என்ன பண்ணும்? ஒரு கற்றையாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி மகரந்த பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரறை உடையது. மகரந்த பை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஈரறை உடைய மகரந்த பையாக காணப்படும். 2 அறை தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தாள் அடி இணைந்தவை. தாள் அடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது இணைந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நீள்வாக்கில் உட்புறமாக வெடிக்கக்கூடிய மகரந்தங்கள் அப்படின்னு காணப்படும். சரியா? நீள்வாக்கில் உட்புறமாக தான் உனக்கு என்ன பண்ணும்? இது வெடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது காணப்படுது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இதனுடைய சூலக வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை சூலக இலையாலானது. ரொம்ப முக்கியமானது. ஒற்றை சூலக இலையாலானது. மேல்மட்ட சூலகம் தான். சரியா? மேல்மட்ட சூலகம் என்ன, கீழ்மட்ட சூலகம் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி மேல்மட்ட சூலகம் அப்படிங்கிறது இதில் காணப்படும். ஒரு சூலக அறை. சரியா? அறை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு சூலக அறை தான் இருக்கும். சூல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பல விளிம்பு சூழ் ஒட்டுமுறையில் அமைந்துள்ளன. சூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? விளிம்பு சூழ் ஒட்டுமுறையில் தான் இது அமைந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூலகத்தண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்து தான் காணப்படும். சூலகத்தண்டு எப்படி இருக்கும்? தனித்து தான் இருக்கும். அதே மாதிரி உள்நோக்கி வளைந்தது. சரியா? சூலகத்தண்டு தனித்து இருந்தாலும் அப்புறம் நோக்கி என்ன பண்ணியிருக்கோம்? அது வளைந்து காணப்படுது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சூலக முடி தூவிகளை உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூலக முடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தூவிகள். சரியா? மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தூவிகளோடு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது கனி. இந்த கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபுற வெடிக்கனி, லெக்யூம் கனின்னு சொல்லுவாங்க. லெக்யூம் இருபுற வெடிக்கனின்னு சொல்லுவோம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சிறுநீரக வடிவிலானது. விதை எப்படி இருக்கும்? சிறுநீரக வடிவிலானது. ஒன்மார்களாக எல்லாம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சிறுநீரக வடிவிலான விதைகளானது காணப்படுது. கருவும் அற்றது. கருவும் அற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர இப்போ இந்த மலருடைய சூத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மலருடைய சூத்திரம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் வாய்ப்பாடு. சரியா? ப்ராக்டியேட் பிஆர், ப்ராக்டியோலேட் பிஆர்எல், அடுத்து
இருபக்க சமச்சீருடையதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த பர்சன்டேஜ். அடுத்து இருபால் மலர், அடுத்தது புள்ளிவட்டம் 5 இணைந்தது, அள்ளிவட்டம் 5 இணையாதது, அடுத்தது மகரந்த தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூசியம் 9 இணைஞ்சும் 1 மட்டும் தனியாக இருக்கும். அடுத்தது சூலகம் பார்த்தீங்கன்னா இது என்னது கைனோசியம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே ஒரு அறையுடையது, அதனால் ஒன்றுன்னு போட்டிருக்கோம். மேல்மட்ட சூலகம், சரியா, மேல்மட்ட சூலகம்னு சொல்லுவோம், அதனால் கீழே ஒரு கோடு. ஓகேவா? அப்போ இதுதான் அது இந்த மலருடைய சூத்திரம். பிஆர்எல், அடுத்து இருபக்க சமச்சீருடையது, இருபால் மலர், அடுத்தது கேலக்ஸ் 5 இணைந்தது, கொரோலா 5 இணையாதது, ஆண்ட்ரூசியம் மகரந்தத்தால் வட்டம் பார்த்தீங்கன்னா 9 இணைஞ்சும் ஒரு கற்றையாகவும் ப்ளஸ் 1 மட்டும் தனியாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஹைனோசியம் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் சூலகம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது கிளைட்டோரியா டெர்னேசியா தாவர மலரின் பண்புகளை அல்லது கலைச்சொற்களால் விவரி அல்லது கலைச்சொற்கள் பண்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வரலையுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா எழுதியிருக்கணும். இது வரலையுமே எழுதணும். எதிலிருந்து நமக்கு இங்கே பாருங்கள், கிளைட்டோரியா டெர்னேசியா கலைச்சொற்களால் விளக்கம் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டாங்கன்னா இங்கே ஆரம்பித்து இது வரலையும் எழுதியிருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டயக்ராம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் கிளைட்டோரியா டெர்னேசியான்னு சொல்லி டயக்ராம் இருக்கா, இந்த டயக்ராமும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், போட்டிருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து டயக்ராம் அப்படியே சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வளர் இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பின்னுகுடி அப்படின்னு சொல்லலாம். நலிந்த மெலிந்த பின்னுகுடி தண்டு தொகுப்பானது பின்னுகுடியாக காணப்படும் சொன்னோம்னா அந்த மாதிரி தான் இது மலருடைய தொகுப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் மாற்று இலை எடுக்கல இந்த மாதிரி இருக்கும். நம்ம இது என்ன நீல கலரில் காணப்படும் சங்குப்பூ தான் இது வளர் இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். மலருடைய நீள்வெட்டு தோற்றம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது கொஷனில் கேட்கலாம். கிளைட்டோரியா டெர்னேசியா மலரின் நீள்வட்ட தோற்றத்தினை படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இந்த டயக்ராம் போட தெரியணும். சரியா? அந்த டயக்ராம் போட தெரியணும். ஓகேவா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மலருடைய நீள்வட்ட தோட்டத்தில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பாருங்கள், சூலக காம்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் சூலக காம்பு. ஓகேவா? அடுத்தது இது புள்ளி வட்டம். ஏன்னா புள்ளி வட்டம் உனக்கு எப்பவுமே பசுமையாக இருக்கும். அடுத்து சூல்கள் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது சூல்கள் அப்படிங்கிறது. அடுத்து இந்த லேயர் மாதிரி இருக்கு இல்லையா, இது என்னது சூலக பையி. சரியா? அடுத்தது சூலகத்தண்டு. தண்டு எப்படியுமே இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால் சூலகத்தண்டு. இது மகரந்தம். சரியா? இதெல்லாம் என்னது மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இது சூலக முடி. சரியா? சூலக முடி. இது கொடியல்லி இதழ். சரியா? என்ன இதழ், அள்ளி இதழ் சொல்கிறோம் இல்லையா, அந்த அள்ளி இதழானது எப்படி இருக்கும், கொடியல்லியாக அங்கே காணப்படுது. இது கொஷனில் கேட்பாங்க இந்த மாதிரி, அதை நான் வச்சுக்கணும். சரி, அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது புள்ளிவட்டம். புள்ளிவட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 தான் இருக்கும். 5 இருக்கா, அது புள்ளி இதழ் பசுமையாக இருக்கும். அதே மாதிரி அள்ளி வட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அள்ளி வட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 தான் பாருங்கள், 1 2 3 4 5, அப்போ 5 இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த அள்ளி வட்டம் பார்த்தீங்கன்னா 5 தான். இதில் கீழே இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் படகல்லி அப்படின்னு பேர். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா துடுப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்னது சிறகல்லி அப்படின்னு பேர். இது பேர் பார்த்திங்கன்னா என்னது கொடியல்லி, கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் கொடியல்லி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அள்ளி வட்டத்துடைய அமைப்பு. இதை பற்றி நம்ம தியரியில் சொன்னோம். அதே மாதிரி மகரந்தத்தால் வட்டம், அதே மாதிரி என்னது மகரந்தத்தால் வட்டம், மகரந்த பை இதெல்லாம். ஓகேவா? மகரந்த கம்பி நீட்டிகிட்டு இருக்கு, தனித்த மகரந்தத்தால். ஏன்னா ஒன்று மட்டும் எப்படி இருக்கும், தனித்து இருக்குன்னு சொன்னோம். 9+1 அப்படிங்கிற ரேஷியோவில் மகரந்தாள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் அந்த டயக்ராம். உனக்கு மகரந்தாள் வட்டத்தை மட்டும் படம் வரைஞ்சி பாகங்களை குறின்னு கேட்டாங்கன்னா இதை போட்ட வேண்டியதான். சரியா? சரி சார், இதெல்லாம் ஓகே. அடுத்தது இந்த சூலக வட்டம். அடுத்து நான் பார்க்குறது சூலக வட்டம். இந்த சூலக வட்டம்னு பார்த்திங்கன்னா இது சூலக காம்பு. ஏன்னா காம்பு கண்டிப்பாக இதில் இருக்கும். சூலக பை, இது கொஞ்சம் லேயர் மாதிரி இருக்குல்லையா, அது சூலக பையே. சூலகத்தண்டு, சூழ்முடி, இதெல்லாம் என்னது சூலக வட்டத்துடைய அமைப்பு. அதேமாதிரி சூலக பையின் குறுக்குவெட்டு தோற்றம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கிளைட்டோரியா டெர்னேசியா தாவரத்தின் சூலக பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகங்களை குறின்னு கேட்பாங்க. இது சூலக அறை, லேயர் மாதிரி இருக்குல்ல, அது சூலக அறை. உள்ள ஒரே ஒரு சூழ் தான் இருக்குது, சூழ். ஓகேவா? அப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நான் வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்தது மலர் வரைபடம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா தேரியில் மலர் வரைபடம் கம்பல்சரி போட்டிருக்கணும். மலர் வரைபடம். சரியா? மலர் வரைபடமும் மலர் வாய்ப்பாடும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டிருக்கணும். சரியா? அப்போ இந்த மலர் வரைபடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த மலர் வரைபடம் அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஓகேவா? இப்போ இந்த மலர் வரைபடத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளாக
இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதுதான் அது ப்ராக்டியேட் அப்படின்னு சொல்லுவோம். பிஆர் அப்படின்னு சொல்கிறது ப்ராக்டியேட். ஓகேவா? அடுத்து பிஆர்எல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிஆர்எல் ப்ராக்டியோலேட். என்னது பிஆர்எல் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு இல்லையா? ப்ராக்டியோலேட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது புள்ளி வட்டம் அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? கேலக்ஸ். சரியா? இது கொரல்லா. இது என்னது? ஆண்ட்ரோசியம். அடுத்தது இது ஹைனோசியம். சரியா? இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பிஆர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ப்ராக்டியேட் அப்படின்னு சொல்கிறது. பிஆர்எல் ப்ராக்டியோலேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருபக்க சமச்சீருடைய இது அப்படிங்கிறதுனால அந்த ப்ளஸ் மாதிரி போடுவோம். அதுக்கப்புறம் என்னது? இருவால் மலர் தான் இது. அதேமாரி புள்ளி வட்டம் 5 இருக்கும், இணைஞ்சிருக்கும். அல்லி வட்டம் 5 இருக்கும், அதில் எப்படி இருக்கும்? தனித்து காணப்படும். அதேமாதிரி மகரந்தாள் வட்டம் பார்த்திங்கன்னா 9 ஒரு கற்றையாகவும் 1 மட்டும் தனித்து இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சூலக பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு சூலக அறையை கொண்டு ஒரு சூலானது காணப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி மலர் வரைபடம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கிளைட்டோரியா டெர்னேசியா கொஷின் கலைச்சொற்கள் கேட்டாங்கன்னா இந்த மலர் வரைபடம் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணோம்? இந்த மலர் வாய்ப்பாடு, மலர் சூத்திரம் இருக்கு இல்லையா? அந்த மலர் சூத்திரமும் இந்த மலர் வரைபடமும் கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் முக்கியமாக இந்த கிளைட்டோரியா டெர்னேசியாவோடைய கலைச்சொற்கள் விளக்கம் கொஷின் கேட்டால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மற்றது எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தது 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 மார்க் கொஷினில் கேட்கும்போது இந்த டயக்ராம் கம்பல்சரி நீங்கள் போட்டிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதை கேர்ஃபுல்லாக படிங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ கிளைட்டோரியா டெர்னேசியா பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இந்த பேபேசி குடும்பத்துடைய முக்கியத்துவம். பேபேசி குடும்பத்துடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பேபேசி குடும்பத்துடைய பொருளாதார முக்கியத்துவம் அது ரொம்ப முக்கியமானது தான். இதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.